ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு கற்றல் களஞ்சியம் சேனல். 10ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் காலாண்டு தேர்வு செப்டம்பர் 2025ஆம் ஆண்டுக்கான மிகவும் முக்கியமான வினாக்களை தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போது தான் எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸையும் உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இயல் 1 அமுத ஊற்று மொழி மனிதம். இந்த இயலில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 16 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா குருவினா கொடுத்துருக்காங்க. குருவினாவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின், பலகை என்பதை தொடர்மொழியாகவும் பொதுமொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுக. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், மண்ணுஞ்சிலம்பே மணிமேகலை வடிவே முன்னும் நினைவால் முடித்தாழ வாழ்த்துவோமே. இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள காப்பியங்களின் பெயர்களை எழுதுக. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின், சொல்வளத்தை உணர்த்த உதவும் நெல் வகைகளின் பெயர்களை குறிப்பிடுக. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிறுவினா கொடுத்துருக்காங்க. சிறுவினாவில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தமிழன்னையை வாழ்த்துவதற்கான காரணங்களாக பாவலரேறு சுட்டுவனை யாவை. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டுள்ளது. இதுபோல் இளம்பயிர் வகை 5 பெயர்களை தொடர்களில் அமைக்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெடுவினா கொடுத்துருக்காங்க. நெடுவினாவில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நாட்டு வளமும் சொல் வளமும் தொடர்புடையது என்பதை பாவாணர் வழி நின்று விளக்குக. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின், காலக்கணிதம் கவிதையில் புரிந்துள்ள நயங்களை பாராட்டி எழுதுக. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், புயலிலே ஒரு தோணி கதையில் இடம்பெற்றுள்ள வர்ணனைகளும் அடுக்கு தொடர்களும் ஒலிக்குறிப்பு சொற்களும் புயலில் தோணிப்படும் பாட்டை எவ்வாறு விவரிக்கின்றன. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் 2 உயிரின் ஓசை இயற்கை சுற்றுச்சூழல் அறிவியல். இந்த இயலில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 37 எடுத்துங்க. இதில் குருவினா கொடுத்துருக்காங்க. குருவினாவில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், எழுது என்றால் என்பது விரைவு காரணமாக எழுது என்றால் என அடுக்கு தொடரானது. சிரித்து பேசினார் என்பது எவ்வாறு அடுக்கு தொடராகும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின், மென்மையான மேகங்கள் துணிச்சலும் கருணையும் கொண்டு வானில் செய்யும் நிகழ்வுகளை எழுதுக. ஃபிஃப்த் கொஸ்டின், தமிழர்கள் வீசுகின்ற திசையை கொண்டு காட்டுக்கு எவ்வாறு பெயர் சூட்டியுள்ளனர். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிறுவினா கொடுத்துருக்காங்க. சிறுவினாவில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், உயிர்கள் உருவாகி வளர ஏற்ற சூழல் பூமியில் எவை என பரிபாடல் வழி அறிந்தவற்றை குறிப்பிடுக. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், வகுப்பறையில் ஆசிரியர் மாணவர்களிடம் சுற்றுச்சூழல் பற்றிய பாடலை பாடி காட்டினார். இதை மாணவர்கள் கவனமாக கேட்டு பாடினர். மாணவர்கள் கேட்ட பாடலில் இருந்து ஆசிரியர் சிறு வினாக்களை கேட்டார். இப்பாடல் குறித்த உங்கள் கருத்துக்களை எழுதி வாருங்கள். நன்றாக எழுதுபவருக்கு பரிசு உள்ளது என்றும் ஆசிரியர் கூறினார். வண்ணமிட்ட சொற்களுக்கான தொகாநிலை தொடர்களை கண்டறிக. நிச்சயமாக எக்ஸாம் வருங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெடுவினா கொடுத்துருக்காங்க. நெடுவினாவில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், காற்று மாசுபாட்டை தடுக்கும் வழிமுறைகளை விவரித்து எழுதுக. செகண்ட் கொஸ்டின், பிரம்மம் கதை உணர்த்தும் பிற உயிர்களை தம் உயிர் போல் நேசிக்கும் பண்பினை விவரிக்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் 3 கூட்டாஞ்சோறு பண்பாடு. இந்த இயலில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 62 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா குருவினா கொடுத்துருக்காங்க. குருவினால் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விருந்தினரை மகிழ்வித்து கூறும் முகமன் சொற்களை எழுதுக. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், செங்கிரை ஆடுதலில் எந்தெந்த அணிகலன்கள் சூட்டப்படுவதாக முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் குறிப்பிடுகிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின், கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கம்பர் குறிப்பிட்டுள்ளார். அடிக்கோடிட்ட சொற்களை உண்மை தொகையாக மாற்றி எழுதுக. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின், தண்ணீர் குடி தயிர் குடம் ஆகிய தொகைநிலை தொடர்களை வகையை கண்டறிந்து விரித்து எழுதுக. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இதையும் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிறுவினா கொடுத்துருக்காங்க. சிறுவினாவில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இன்மையிலும் விருந்தோம்பல் குறித்து புறநானூற்று பாடல் தரும் செய்தியை எழுதுக. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா
தேர்டு கொஸ்டின், தனித்து உண்ணாமை என்பது தமிழின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படையாக அமைந்தது. இப்பண்பு இக்காலத்தில் அடைந்துள்ள மாற்றங்களை பட்டியலிடுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெடுவினா கொடுத்துருக்காங்க. நெடுவினாவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின், சங்ககால தமிழர்களின் விருந்தோம்பல் பண்பை சான்றுடன் விளக்குக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், அன்னமையா என்னும் பெயருக்கும் அவரின் செயலுக்கும் உள்ள பொருத்தப்பாட்டினை கோபாலபுரத்து மக்கள் கதைப்பகுதி கொண்டு விவரிக்க. தேர்டு கொஸ்டின், உங்கள் இல்லத்துக்கு வந்த உறவினருக்கு நீங்கள் செய்த விருந்தோம்பலை அழகுற விவரித்து எழுதுக. இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஒன்று மற்ற ஒன்று கேட்டே இருக்காங்க. ஸோ இந்த 3 கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் 3 திருக்குறள். திருக்குறளில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 70 எடுத்துங்க. 70ல் பார்த்தீங்கன்னா குருவினா கொடுத்துருக்காங்க. குருவினால் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நச்சப்படாதவன் செல்வம் இத்தொடரில் வண்ணமிட்ட சொல்லுக்கு பொருள் தருக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், இவ்வுலகம் நமக்கு உரிமை உடையதாக வேண்டுமென்றால் நாம் செய்ய வேண்டியதை எழுதுக. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். இந்த 2 கொஸ்டின் இருந்து நிச்சயம் ஒரு கொஸ்டின் வந்துடும். ஸோ அதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிறுவினா கொடுத்துருக்காங்க. சிறுவினாவில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வேலுடன் நின்றான் இடி என்றது போலும் கோளுடன் நின்றான் இரவு குரலில் பயின்றும் அணியை விளக்குக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், ஒழுக்கமுடைமை அதிகாரத்தில் கூறிய கருத்துக்களை வள்ளுவர் வழி நின்று விளக்குக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நிச்சயமாக எக்ஸாம் வந்துருங்க. ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் 4 மணற்கேணி கல்வி. இந்த இயலில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 87 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா குருவினா கொடுத்துருக்காங்க. குருவினால் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கழிந்த பெரும் கேள்வியினான் என கேட்டு முழுது உணர்ந்த கபிலன் தன்பால் பொழிந்த பெரும் காதல் மிகு கேள்வியினான் இடைக்காட்டு புலவன் தென்சொல். இவ்வழிகளில் கழிந்த பெரும் கேள்வினான் யார், காதல் மிகு கேள்வியான் யார். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ அதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், மொழிபெயர்ப்பின் பயன் குறித்து எழுதுக. தேர்ட் கொஸ்டின், அமர்ந்தான் பகுபதி உறுப்பிடம் தருக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இது நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிறுவினா கொடுத்துருக்காங்க. சிறுவினாவில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மன்னன் இடைக்காடனார் என்ற புலவருக்கு சிறப்பு செய்தது ஏன், விளக்கம் தருக. செகண்ட் கொஸ்டின், பல துறைகளின் வளர்ச்சிக்கு மொழிபெயர்ப்பு எவ்வாறு பயன்படுகிறது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இது நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின், ஏதேனும் 2 வலுவமைதிகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இது நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெடுவினா கொடுத்துருக்காங்க. நெடுவினாவில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்கிறது வெற்றி வேட்கை. மேலிடமிருந்து பறிக்கப்பட்ட புத்தகம் அச்சிறுமியின் வாழ்க்கையில் கல்விச்சுடர் இயற்றிய கதையை பற்றிய உங்களின் கருத்துக்களை விவரிக்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்டு கொஸ்டின், தமிழின் இலக்கிய வளம் கல்வி மொழி பிற மொழிகளில் உள்ள இலக்கிய வளங்கள் அறிவியல் கருத்துக்கள் பிற துறை கருத்துக்கள் தமிழுக்கு செழுமை. மேற்கொண்ட குறிப்புகளை கொண்டு செம்மொழி தமிழுக்கு வளம் சேர்க்கும் மொழிபெயர்ப்பு கலை என்ற தலைப்பில் வார இதழ் ஒன்றுக்கு நடுப்பக கட்டுரை எழுதுக. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. காலாண்டு தேர்வை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கிற இந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் படித்தா போதும். எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் அப்படின்னு படிக்காதீங்க. எல்லா 1 மார்க்ஸையும் படிச்சுக்கோங்க. அப்போது தான் 1 மார்க்ஸ் செக்ஷனில் உங்களால் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. Thank you. Thanks for watching my channel. See you in the next video.